மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர்களே, இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஸ்டாண்டை நாங்கள் மீண்டும் இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த அசம்பிளியில் பாஸ் பண்ண தீர்மானத்தின்படி 543 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டினியூ செய்யப்பட வேண்டும். அப்படி அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.18% ரெப்ரசன்டேஷன் அது குறையக்கூடாது, அது ஏறலாமே தவிர அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. மாண்புமிகு முன்னாள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்கள், அப்புறம் சட்டத்துறை, அப்புறம் மாண்புமிகு உறுப்பினர் தரேன், நான் வாய்ப்பு தரேன். நீங்கள் பதில் சொல்லு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதுதான் நாங்கள் ஏற்கனவே இந்த தீர்மானம் வரும்போது நாங்கள் சொன்னோம். இப்பொழுது 543 இருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு விகிதாச்சாரப்படி 7.18 இருக்குது. அதே போல் தொகுதி மறையை வைக்கப்படுத்தும் தமிழகத்திற்கு 7.18 விகிதாச்சாரப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நிலைப்பாடு. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். இல்லை, இந்த பேரவைத் தலைவர்களே, இந்த டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு 2 நிமிஷம் நான் பேசினோம். திமுகவோட நிலைப்பாடு மாறுற மாதிரி இருக்கு. 543 இல்லை, நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். என்ன மாறுற மாதிரி விளக்கம் சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிடுறேன், பேசி முடிச்சுட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். மாறுற மாதிரி நீங்க சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். நம்மளுடைய குறிக்கோள் ஃபேர் இல்லை, 7.18 இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். ஆனால் 50% அதிகமாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் அதையும் நாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத அன்னைக்கு அவையில் பதிவு பண்ணியிருந்தோம். எப்படி பிஜேபியில் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் தலைமையில் இருக்கும்போது 25 வருஷம் 7.18 அப்படியே மெயின்டைன் பண்ணி 25 வருஷம் சிறப்பு சட்டம் கொண்டு வந்தாரோ, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்லிட்டு பேப்பரை எரிச்சிருக்காங்க. 50% கொடுத்தாலும் வேணான்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே 50% கொடுக்கும்போது வட மாநிலங்கள் 50% இன்க்ரீஸ் ஆகும். 50% இன்க்ரீஸ் ஆகும்போது 5-6 மாநிலங்கள் சேர்ந்தாலே அரசியலுடைய நிலைப்பாடு வரக்கூடிய தேர்தல் காலங்களில் ஒரு கட்சிக்கான மாறுங்கிறது திமுகவும் இதுதான் வலியுறுத்துச்சு. ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடும் இப்ப இருக்க வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டில் அன்னைக்கு தெளிவா நம்மளுடைய முதலமைச்சருடைய தீர்மானம் ரொம்ப சிம்பிளான தீர்மானம். 543 நம்ம நிப்பாட்டணும். திமுகவுடைய எம்பிக்கள் திமுகவுடைய எம்பிக்களா நம்ம பார்க்க கூடாது. காங்கிரஸோட எம்பிக்கள், கம்யூனிஸ்டோட எம்பிக்கள், விசிகோட எம்பிக்கள் எல்லாமே மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மாநில சுயாட்சியை யார் வலியுறுத்தினாங்க அவங்கள தான் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது 50% உங்களுக்கு அதிகமான எம்பி கொடுக்குறோங்கிறது இது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட எந்த விதமான கோரிக்கை வந்ததே கிடையாது. திமுகவும் அந்த கோரிக்கை வச்சது கிடையாது. அதனால அப்படி ஒரு தீர்மானம் ஏதாச்சும் ஒன்றிய அரசு கொண்டு வந்தா 39 எம்பிகளும் அவையில் இருந்து, முக்கியமா நாங்கள் சொல்றது அவையில் இருந்து புறக்கணிச்சுட்டா அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஃபேவரா இருந்தோம். அந்த புதிய 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இப்ப 543 நிப்பாட்டுங்கிறது தான் எங்களுடைய முதலமைச்சரும் சரி, அரசும் சரி, அன்னைக்கு ஏற்றிய தீர்மானமும் சரி. அதனால 7.18 தொடரணும். திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் சரி, எல்லா கட்சிகளும் ஒன்றிருக்கணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. தயவு செய்து திமுக மாநில சுயாட்சி வலியுறுத்திய அண்ணாவின் கொள்கை வழியில் இன்னும் 25 வருஷத்துக்கு கேட்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு பேசும்போது இதுதான் அன்னைக்கு உறுதி கொடுத்தாரு. இன்றைக்கு 50% இன்க்ரீஸ் சொல்லும் பொழுது அதுக்குள்ள போய் தமிழ்நாட்டை அடமானம் வச்சுக்க கூடாதுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் சார், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜ் விருங்க அவர் பேச. மாண்புமிகு போஜராஜன். மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே, நமது மத்திய உள்துறை அமைச்சர் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். 50% உயர்வு என்று வரும்பொழுது 59 சீட்டு, இப்ப இருக்கிற 39 சீட்டு முடிச்சிடுறேங்க. 59 சீட் ஆகி இப்ப இருக்கிற எடப்பாடியார் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி 7.8 அதிகமாகுது. அதனால குறைவாக போறதில்ல. அதுல இன்னொரு பயத்தையும் எடப்பாடியார் அண்ணன் சொன்னது நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த டிசம்பர்ல முடியும் போது அதுக்கப்புறம் இந்த நிலையே தொடர்ந்தா மக்கள் தொகையுடைய அடிப்படையில் வரும்போது
நமக்கு ஒரு இழப்பு வந்துடக்கூடாது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நிலையிலே முடிக்கிறேன். நீங்க அடிக்கடி பேசிட்டே இருக்கிறீங்க. நமக்கு இன்னைக்கு வந்து காலையில் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஒரே பிரதிநிதி, மத்திய அரசின் ஒரே பிரதிநிதியா இருக்கிறேன். அதை பற்றி ஒரு பிரச்சனை வரும்போது மத்திய அரசுடைய நிலைப்பாடை நான் சொல்லணும். சொல்லுங்க. அதனால இப்ப வந்து இது வந்து தமிழகத்துக்கு நாம் கருத வேண்டும். ஏன்னா எதிர்காலத்தில் நமக்கு நல்லது நடக்கணும். அதற்காக இதுல நம்ம தயவு செய்து எந்த அரசியல் உள்நோக்கமும் வேணாம். நமக்கு இப்போ வந்து 50% ஆகும்போது 59 உறுப்பினர்கள் வருவாங்க. ஏற்கனவே இருக்கிற பெர்சன்டேஜ் 7.8 அதிகமாக நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுங்க. நீங்க அப்புறம் சொல்லுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கமாக சொன்னதை இந்த சபையிலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி பேரவைத் தலைவர் அவர்கள்.